வணக்கம் மகளே, இன்னைக்கு நான் உங்களுக்காக நம்ம பவன் கல்யாண் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய உஸ்தாத் பகத்சிங் இந்த படத்துடைய முழு கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண பையன் பகத்சிங் கதைகளை கேட்டே வளர்ந்து அவரை மாதிரியே நாட்டுக்காக நல்லது பண்ணக்கூடிய ஒரு நேர்மையான பர்சனா வளர ஆரம்பிக்கிறான். அப்படி பகத்சிங் கதைகளை கேட்டு வளரக்கூடிய நம்ம ஹீரோ அவன் மாநிலத்தில் ஒரு மோசமான கிரிமினல் சிஎம் ஆகிறான். அவ்வளவுதான், நம்ம ஹீரோ சும்மா விடுவாரா? சிஎம் ஆன கிரிமினலை நம்ம ஹீரோ எப்படிலாம் பழி வாங்கினாரு, அந்த மாநிலத்தையே அந்த கிரிமினல் கிட்ட இருந்து எப்படி காப்பாத்தினாருன்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன படம் தான் இந்த உஸ்தாத் பகத்சிங். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களில் கூலி தொழிலாளிகள் குழந்தைங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதில்ல. ஸோ அதனால ஊர் ஊராக போயிட்டு குழந்தைங்கள எங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புங்க, நாங்கள் அவங்கள படிக்க வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசிட்டு இருக்காருல்ல. இந்த கேரக்டரில் நம்ம KS ரவிக்குமார் தான் நடிச்சிருக்காரு. இவர் இந்த படத்தில் ஒரு சோஷியல் ரிஃபார்மராக வராரு. ஊர் ஊராக போயிட்டு படிக்க வைக்க வசதி இல்லாத குழந்தைங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அவருடைய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு காட்டு பகுதியில் ஒரு பெரிய யானையை வேட்டையாடுறதுக்காக ஒரு கும்பல் களை இறங்கியிருக்காங்க. அந்த கும்பல் வாயிலா ஜீவனான அந்த காட்டு யானையை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் சும்மா மாசா என்ட்ரி கொடுத்து தந்தத்துக்காக வேட்டையாட வந்த அந்த கும்பலை வில்லம்ப வச்சு ஓட ஓட விரட்டுறான். இந்த பையனை நம்ம சோஷியல் ரிஃபார்மரான KS ரவிக்குமார் பார்க்குறாரு. அப்படி பார்த்ததுமே அந்த சின்ன பையனை பற்றி ஊருக்குள்ளே விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது தான் அந்த பையனுக்கு அப்பா அம்மானு சொந்தம் பந்தம் யாருமே கிடையாது, அவன் ஒரு அனாதை. உடனே அந்த பையனை கூப்பிட்டு தன்னுடைய ட்ரஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவனை சேர்த்து விட்டுறாரு. அந்த ட்ரஸ்ட்ல சேர்ந்து அந்த பையன் படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் அங்கே சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சதுமே எடுத்த உடனே பகத்சிங் கதைகள் தான் படிக்க ஆரம்பிக்கிறான். பகத்சிங்கோட கதைகள் அவனை பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பிக்குது. எங்க யார் தப்பு பண்ணாலும் துணிச்சலோட தட்டி கேட்க ஆரம்பிக்கிறான். அவன் படிச்சுட்டு இருக்க அந்த ட்ரஸ்ட்லயே கூட சில கோளார் கும்பல் வாண்டடா பிரச்சனை பண்ண அந்த கும்பலே அடிச்சு விரட்டுறான். ஒரு சாதாரண சின்ன பையன் இந்த அளவுக்கு ஃபோர்ஸா இருக்கானே, தப்புன்னு பாட்டா தட்டி விட்டு போயிட்டே இருக்கானே, இப்படி உன்னுடைய செயல்கள் எல்லாத்தையுமே KS ரவிக்குமார் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அந்த பையனை கூப்பிட்டு பேசும்போது தான் அவனை பயங்கரமாக பகத்சிங் தான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கான்ற விஷயம் தெரிய வருது. இன்னிலேருந்து நீ உஸ்தாத் பகத்சிங்னு சொல்லிட்டு KS ரவிக்குமார் தான் அந்த பையனுக்கு பேர் வைக்கிறாரு. இங்க போறாங்க படத்தோட டைட்டில். இப்படி உஸ்தாத் பகத்சிங்கா அந்த பையன் மாறினதுக்கு அப்புறம் இன்னும் அதே வேகத்தோட தப்புகளை தட்டி கேட்க ஆரம்பிக்கிறான். அதே சமயம் அந்த மாநிலத்தோடைய சீஃப் மினிஸ்டர் இப்படி ஒரு சோஷியல் ரிஃபார்மர் இந்த காட்டுக்குள்ளே இருக்கான்ற விஷயம் கேள்விப்பட்டு KS ரவிக்குமார் வந்து சந்திக்கிறாரு. அப்படி சந்திச்சு, உங்களை மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காட்டுக்குள்ளேயே முடங்கி போயிடக்கூடாது, எங்க கட்சியில வந்து சேர்ந்துக்காங்க, பெரும் அளவில் அரசியல் ரீதியாகவும் மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட சரி ஓகேன்னு சொல்லிட்டு KS ரவிக்குமாரும் கட்சியில் ஜாயின் பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்படி போகிறதுக்கு முன்னாடி உஸ்தாத் பகத்சிங்கை கூப்பிட்டு இதுக்கப்புறம் இங்கே நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, என்னுடைய காட்ஃபாதரே நீங்கள் தான், நீங்களே போயிட்டா நான் எப்படி இங்கே சர்வைவ் ஆவேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பகத்சிங் கேட்க, நான் எப்பவும் உன் கூடவே தாண்டா இருப்பேன், நீ யாரு சாதாரண பையனா கிடையாது, நீ ஒரு பகத்சிங், உனக்குள்ள இருக்க அந்த ஃபயரை எப்பவும் அணையாம பார்த்துக்கோ, நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், நான் போற பாதையில எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நானே உன்னை கூப்பிடுவேன், அப்ப என்கிட்ட வந்து சேரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணா சில வருஷங்கள் கழிச்சு KS ரவிக்குமார் அந்த மாநிலத்தோடைய சிஎம்மாவே மாறி இருக்காரு. ஆனாலும் அதே நேர்மையோட தான் இருக்காப்புல. இப்போ ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்றதுக்காக போயிருக்காரு. போன இடத்துல ஒரு மர்ம கும்பல் அவரை ஷூட் பண்ணிடுறாங்க. குண்டடி வாங்கின KS ரவிக்குமாரை உடனடியாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. பேரலா சிஎம்க்கு குண்டடி பட்டு ஹாஸ்பிட்டலில் படுக்கையாடுறாரு. இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இன்னொரு நபர் டெம்பரவரியா சிஎம் ஆகிறாப்புல. அப்படி டெம்பரவரியா சிஎம் ஆனவரையும் ஆக்சிடென்ட்ல அடிச்சு தூக்கி ஆளையே காலி பண்ணிடுறாங்க. இந்த டெம்பரவரி சிஎம் ஆக்சிடென்ட்ல செத்து போனதுக்கு அப்புறம் அந்த சாவுக்கு ஒருத்தனுடைய என்ட்ரி. அது வேற யாரும் இல்ல, நம்ம பார்த்திபன் தான் இந்த படத்துடைய மெயின் வில்லன். பேரு நாகப்பா. செத்து போன அந்த டெம்பரவரி சிஎம்க்கு மலர் வளையெல்லாம் வச்சுட்டு அந்த டெம்பரவரி சிஎம் உடைய பையனை கூப்பிட்டு, நீயும் இதே கட்சியில் தானே இருக்க, உங்க அப்பா போயிட்டான்ட்டு நீ சிஎம் ஆகணும்னு ஆசைப்படாத, நான் சிஎம் ஆகணும்னு தான் உன் அப்படியே தூக்குனேன். எஸ், இந்த ஆக்சிடென்ட் ஆரம்பத்தில் KS ரவிக்குமாரோட ஷூட் அவுட், இது அத்தனைக்கும் காரணம் இந்த நாகப்பா. இவனை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது சிஎம் ஆகணும். ஸோ அதுக்காக தான் இந்த கொலைகள் பண்ணிட்டு இருக்கான். இவன் எப்படிப்பட்டவனு சிம்பிளா சொல்லணும்னா, இவன் சிஎம் ஆகணுன்றதுக்காகவே ஐயரை கூப்பிட்டு யாகலாம் வளர்த்துருக்கான். அப்படி யாகலாம் வளர்த்ததுக்கு அப்புறமும்
அந்த ஐயர் இவருடைய கை ரேகையை பார்த்துட்டு உங்க கையில சிஎம் ஆகிறதுக்கான ரேகை மட்டும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே ஒரு தேங்காய் உடைச்சி அந்த தேங்காய் ஓட்டாலே இவர் கையில வாண்டடா கிழிச்சு அந்த சிஎம் ஆகிறதுக்கான ரேகையை உருவாக்கியிருக்காரு. அந்த அளவுக்கு சிஎம் ஆகணுன்ற வெறி. இப்படி ஒரு கொடூரமான மனநிலையில் கொண்டவன் தான் இந்த நாகப்பா. கடைசியா இவன் ஆசைப்பட்டபடியே அந்த மாநிலத்தோடைய சிஎம் ஆகிறான். இதுக்கப்புறம் இந்த ஸ்டேட் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போகுதுன்ற மாதிரி இந்த பாலிடிக்ஸ் ஸ்டோரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஆரம்பத்தில் பார்த்தா அதே ஃபாரஸ்ட் ஏரியா. அங்க இந்த சிஎம் உடைய பையன் சங்கையான்றவன் கஞ்சா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு நல்லா போதையை போடலாம்னு சொல்லிட்டு அவனுடைய இடத்துக்கு தான் போயிருக்கான். ஆனா அங்க போன இடத்துல அவனுடைய சரக்கு அத்தனையுமே அந்த ஊர் ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கூடிய இன்ஸ்பெக்டர் அது எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சிருக்காராம். சிஎம் பையனுடைய சரக்கையே பிடிச்சி வைக்கிற அளவுக்கு அந்த போலீஸ்காரனுக்கு திமிரு ஏறிச்சா அப்படின்ற மாதிரி இந்த சிஎம் உடைய பையன் சங்கையா என்ன பண்றான்னா அந்த ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த ஸ்டேஷனுக்கு போனதும் புதுசாக வந்திருக்க இன்ஸ்பெக்டருடைய மனைவி குழந்தைங்க எல்லாரையும் கடத்தி கொண்டு வந்து அந்த ஸ்டேஷனில் வச்சு அடின்னு அடிச்சு டார்ச்சர் பண்ணி என் சரக்கு எங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் கண்ணு முன்னாடியே அவன் ஒய்ஃபையும் குழந்தையும் போட்டு டார்ச்சர் பண்ணுறத இன்ஸ்பெக்டரால் பார்க்க முடியல. ஆனால் பாவம் ஒரு நேர்மையான அதிகாரின்றதுனால அவரால் அந்த சரக்கு இருக்கக்கூடிய இடத்தையும் அவரால் சொல்ல முடியல. இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் அந்த இன்ஸ்பெக்டர் மாட்டிக்கிட்டு பயங்கரமாக அந்த சங்கையா கிட்ட அடி வாங்கிட்டு இருக்க. அப்போ அந்த ஸ்டேஷனுக்கு ஒருத்தருடைய மாசான இன்ட்ரோ. எஸ், அது வேற யாரும் இல்லை, நம்ம உஸ்தாத் பகத்சிங். இந்த கேரக்டர் நம்ம பவன் கல்யாண் தான் நடிச்சிருக்காப்ல. அவர் அங்க வந்து இறங்கினதும் அந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டருடைய குடும்பத்தையே அடிச்சு நாசம் பண்ணிட்டு இருக்க இந்த சங்கையாவோட ஆட்கள் இருக்காங்களே, அவரை ஒருத்தரை விடாம போட்டு போலன்னு பொழந்து கடைசியா சிஎம் உடைய பையனையே அடிச்சு தர இழுத்துட்டு போயிடாரு. அப்படி இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பையனை என்ன பண்ணாருன்னு இது வரைக்கும் காட்டல. அப்படியே கட் பண்ணா இப்ப ஹீரோ இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு மிகப்பெரிய ரெசார்ட் இருக்கு. அந்த ரெசார்ட்ல தங்கறதுக்காக ஃபாரின்ல இருந்து ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி வந்து இறங்கியிருக்காங்க. அந்த பணக்கார ஃபேமிலியில கடைசி பொண்ணா க்ளோகான்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த கேரக்டர்ல நம்ம ராஷிகனா தான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய செகண்ட் ஹீரோன்னு சொல்லலாம். இவங்க ஃபேமிலியோட வெக்கேஷனுக்கு தான் வந்திருக்காங்க. இவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா அந்த வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஸ்லோகாவால மட்டும் ஹாப்பியா இருக்க முடியல. என்ன காரணம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் கேட்குறாப்புல. அப்படி கேட்கும்போது தான் இவங்க ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் கூப்பிட்டு போகும்போது தான் அந்த பையன் வேற ஒருத்தர் கூட லவ் அஃபேரில் இருக்கிற விஷயம் தெரிய வருது. யாருமா அந்த பொண்ணு அப்படின்ற நம்ம ஹீரோ கேட்க, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தா கூட என் மனசு இந்த அளவுக்கு வலிச்சிருக்காது. அவன் லவ் அஃபேர்ல இருந்து இன்னொரு பையன், அதாவது ஒரு கேவை இவங்க லவ் பண்ணியிருக்காங்க போல. இப்படி ஒரு கன்றாவியான காதல் கதையை நான் கேட்டதில்லமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கலாய்க்க. அப்படியே இவங்களுடைய ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதே காட்டுக்கு கஞ்சா பிசினஸ் பண்ண போன பையனை ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு சிஎம் ஒரு பக்கம் போனை போட்டு கேட்டுட்டு இருக்காரு. எங்க தேடியும் அவருடைய பையன் கிடைக்கவே இல்லை. எங்க தாண்டா இருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அதே காட்டுக்குள்ள ஒரு இடத்துல அந்த பையனை ஒழிச்சு வச்சிருக்காரு. அவ்வளோதாங்க, ஹீரோ பீடியில தான் சிஎம்மோட பையன் மாட்டிட்டு இருக்கான்ற விஷயம் சிஎம்க்கு தெரிய வந்ததும் நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு தீவிரவாத கும்பலை ஹீரோவை அழிச்சு அவர்கிட்ட மாட்டிட்டு இருக்க அவங்க பையனை கூட்டிட்டு வர சொல்லி அந்த தீவிரவாதி கேங்க அனுப்பியிருக்காங்க. அந்த கேங் நம்ம ஹீரோடைய இடத்துல பூந்ததும் கையில கன்ஸோட பயங்கரமா மிரட்டி ஹீரோ பீடியில இருந்த அவங்க பையனையும் காப்பாத்திட்டு நம்ம ஹீரோவையும் கடத்தி கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோ இந்த டெரரிஸ்ட் கும்பல் பிடியில மாட்டினதும் ஹீரோடைய முகத்தை ஃபுல்லா கவர் பண்ணி ஒரு சேர்ல கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அப்படி கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கும் போது அந்த டெரரிஸ்ட் கும்பலுடைய தலைவருக்கான அவன் வந்து சிஎம் பையனையே தூக்குற அளவுக்கு யாருக்கிட்ட அந்த ஊர்ல துணிச்சல் இருக்கு, அவனுடைய முகத்தை காட்டுங்கடா அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய முகத்தை கவர் பண்ணியிருக்காங்களே, அந்த மாஸ்கை கழட்டு சொல்லி வீடியோ கால்ல இருந்து அந்த டெரரிஸ்ட் கும்பலுடைய தலைவன் கேட்டுட்டு இருக்கான். சிஎம் பையனும் எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் சொல்லிட்டு அந்த மாஸ்கை கழட்டுறாங்க. அப்படி மாஸ்கை கழட்டினதும் ஹீரோவுடைய முகத்தை பார்த்ததும் வீடியோ காலில் இருக்க அந்த டெரரிஸ்ட் கும்பலுடைய தலைவன் ஒரு மாதிரி ஆடி போயிடுறான். டேய், நீங்க புடிச்சிட்டு வந்தது சாதாரண ஆள் கிடையாதுடா, அவன் ஒரு புலி, அவன் பேரு உஸ்தாத் பகத்சிங், ஆக்சுவலா நீங்க அவனை புடிச்சிட்டு வரலடா, அவன் தான் அவங்கள பிடிச்சிருக்கான் அப்படி இப்படின்னு வீடியோ காலில் இருக்க அந்த தீவிரவாத தலைவன் நம்ம ஹீரோவுக்கு பில்டப்பா கொடுக்குறான். அந்த பில்டப் ஏத்தபடியே நம்ம ஹீரோ கட்டுக்களெல்லாம் அவிழ்த்துட்டு இவரை பிடிச்சிட்டு வந்த அந்த தீவிரவாதி கும்பலையே மொத்தமா அழிச்சிட்டு கடைசியா சிஎம் பையனையும் வேட்டையாடுற விதமா அடிச்சு காலி பண்றாரு. இது அத்தனையும் நம்ம செகண்ட் ஹீரோயின் ஸ்லோகா பார்த்துட்டு ஹீரோ கூட இருக்கக்கூடிய நபர்கிட்ட ஆமா யார் தான் இவரு அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த இடத்துல ஹீரோவை பத்தி ஒரு சின்ன பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல ஊருக்குள்ள தேர் திருவிழா போயிட்டு இருக்கு. அந்த திருவிழாக்குள்ள சம்பந்தமே இல்லாத ஒரு மலமாட்டு கும்பல் இறங்கி அந்த திருவிழாவை கலைக்கிற விதமா பயங்கரமா மத கலவரத்தை உண்டாக்குறானுங்க. பாண்டடா எல்லாரையும் போட்டு அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த இடத்துல அந்த கலவரத்தை அடக்குற விதமா ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறாரு, அதுவும் போலீஸ் யூனிஃபார்ம்ல.
எஸ், அது நம்ம உஸ்தாத் பகத்சிங். இவர் ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸரா களத்தில் இறங்கி கூட்டத்தில் கலவரத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிற எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இப்படி ஒரு கலவரத்துக்கு காரணமா இருந்தவன் யாருன்னு பார்த்தா மினிஸ்டர் நாகப்பா. எஸ், இந்த கலவரத்துக்கு பின்னாடி அந்த நாகப்பா தான் இருக்கான்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. உடனே நம்ம ஹீரோ நேரா இப்ப அந்த நாகப்பாவுடைய வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லாம பயங்கர துணிச்சலோட அந்த நாகப்பாவுடைய வீட்டுல என்ட்ரி கொடுத்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்கக்கூடிய நாகப்பாவுடைய போட்டோவை அடிச்சு பறக்க விட அந்த போட்டோ நேரா இப்போ நாகப்பா கால் கிட்ட போகுது. யாரா அவன் நம்ம போட்டோவை அடிச்சு நொறுக்கிறான்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ. எஸ், நம்ம ஹீரோ மாசா என்ட்ரி கொடுத்து அந்த நாகாப்பாவே வாய்ப்புழகிற அளவுக்கு பஞ்ச் டேலாக அடிச்சு பறக்க வர்றாரு. மக்களுக்கு நல்லது பண்ணணும் தான் எல்லாரும் ஓட்டு போட்டு உன்னை மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. இப்படி மக்களுக்குள்ள கலவரத்தை உண்டாக்கி அதுல அரசியல் பண்ணக்கூடாது. மாவன இதுக்கப்புறம் ஏதாவது இந்த மாதிரி கலாட்டா பண்ணிட்டு இருந்த, இந்த முறை நான் வந்தப்போ உன்னுடைய போட்டோ தான் நொறுங்குச்சு, அடுத்த முறை நான் உன்னை வந்து பார்த்தேன் உன்னையே மொத்தமா நொறுக்கிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அவ்வளோதாங்க, நாகப்பா உச்சகட்ட கோபத்துக்கு வரான். தன்னுடைய ஃபோட்டோ எடுத்து பார்க்க அதில் சல்லு சல்லியாக நொறுங்கி இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி சில்லை தூக்கி வீச இங்கே போகிறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்தில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. பகத்சிங் மாதிரி ஃபயரியான ஒரு பக்கம் நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்து அவரை தூக்கி வளர்த்து படிப்பெல்லாம் கொடுத்த அவருடைய காட்ஃபாதரான KS ரவிக்குமாரை சிஎம் பதவிக்காக இந்த நாகப்பா ஷூட் பண்ணியிருக்கான். இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததும் ஹீரோ எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ண போறாரு, கடைசியில் அந்த கொடூரமான வில்லன் அந்த மாநிலத்துக்கே சிஎம் ஆனதுக்கு அப்புறம் என்னென்னலாம் அவனால அந்த ஸ்டேட்டுக்கு கெட்டது நினைச்சு கொடூரமான அந்த சிஎம் நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, இது எல்லாத்தையும் செகண்ட் ஹாஃப்ல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோ பயங்கரமான டெரரான போலீஸ் ஆஃபீஸராக வராரு. அப்போ மினிஸ்டராக அந்த நாகப்பாவே முறைச்சிட்டாரு. இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இந்த மினிஸ்டர் நாகப்பா இருக்கான அவன் எப்படியாவது சிஎம் ஆகணுன்றதுக்காக அஜ்மல் ரஹ்மான்ன்ற ஒரு தீவிரவாதியோட கை கோர்த்துக்கிட்டு அந்த ஊர் முழுக்க பல கெட்ட விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கான். அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அந்த அஜ்மல் ரஹ்மானை பிடிக்கிறதுக்காக அவங்களோட இடத்துக்கு போறான். அங்கத்து தீவிரவாத இயக்கத்தோட தலைவன் நம்ம ஹீரோவை பார்த்து தனியா வந்து இப்படி சிக்கிக்கிட்டே, இது எங்க இடம், எங்க கோட்டை, இன்னும் உரு தெரியாம அழிச்சிருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேச ஸ்பாட்ல நம்ம ஹீரோ 2 ஸ்வாடை எடுத்து இவரை தாக்க வந்தவங்க எல்லாரும் தவிடுபடி ஆக்கிட்டு அந்த தீவிரவாத இயக்கத்தோட தலைவன் கண்ணு முன்னாடியே அந்த அஜ்மல் ரஹ்மான புடிச்சு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஜெயில போறாரு. இதோட மட்டும் நம்ம ஹீரோவோட வேட்டை முடியல. இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய KS ரவிக்குமாரோட ஆட்சியை எப்படியாச்சும் கவிழ்த்துட்டு சிஎம் பதவிக்கு வரணுன்றதுக்காக அப்ப மினிஸ்டரா இருக்கக்கூடிய இந்த நாகப்பா பல வேலைகள் பார்க்க ஆரம்பிக்கிறான். நாகப்பாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட நம்ம KS ரவிக்குமார் நம்ம ஹீரோ கூப்பிட்டு, உனக்கும் அந்த நாகப்பாக்கும் என்னதான் பிரச்சனை, அவன் ரொம்ப மோசமானவன்பா, என்னாலே என் கட்சியிலேருந்து அவனை தூக்க முடியல அப்படி இப்படின்லாம் பேச, சார் நீங்களோட பேசுறீங்க, சின்ன வயசுலேருந்து நேர்மை மட்டுமே எனக்கு ஊட்டி வளர்த்துருக்கீங்க, நான் யாரை படிச்சு வளர்ந்துருக்கேன் அது உங்களுக்கே தெரியல, என்னுடைய வழி எப்பவும் பகத்சிங்கோட வழி தான், குறுக்க யார் வந்தாலும் குறுக்கெலும்பு உடச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். அந்த நாகப்பா உங்களுடைய ஆட்சியை கவிழ்த்துட்டு உங்களுடைய இடத்துக்கு வர பார்க்கலாம், தயவு செஞ்சு கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு KS ரவிக்குமார் நம்ம ஹீரோவை பார்த்து, நீ இருக்கும்போது எனக்காண்டா கவலை அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து எமோஷனா பேசுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வில்லன் நாகப்பாவோடைய பிளான்ஸ் எல்லாம் முறியடிக்கிற விதமா எல்லா பக்கமும் அவனுடைய ஆட்களை தேடி தேடி போய் வேட்டையாடுறாரு. அப்படி நம்ம ஹீரோ ஒவ்வொருத்தரும் என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்க வில்லன் கேங்ல இருந்த ஒருத்தன் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள புகுந்துடுறான். அந்த ஹாஸ்டலுக்கும் நம்ம ஹீரோ அங்க பதுங்கி இருக்க அந்த வில்லன் கேங்கோடைய ஆளை பிடிக்கிறதுக்காக போன இடத்துல தான் லீலான்ற ஒரு பொண்ணை சந்திக்கிறாரு. இவங்க தான் இந்த படத்தோடைய ஹீரோயின். இந்த கேரக்டர் நம்ம ஸ்ரீலீலா தான் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு ஆர்ஜி ஆகணும், ரேடியோல இவங்களுக்குன்னு ஒரு பெரிய பேர் உருவாக்கணும், மிகப்பெரிய ஆர்ஜி ஆகணும் தான் இவங்களுடைய கனவாவே இருக்கு. இந்த கனவை இவங்க சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது தான் இவங்க ஹாஸ்டலுக்குள்ள அந்த வில்லன் கேங்க சேர்ந்த ஆள் உள்ள புகுந்துட்டு ஹீரோயின் கழுத்துல கத்தி வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப ஸ்பாட்ல நம்ம ஹீரோயின் கழுத்துல கத்தி வச்சோன்னு ஒரே போடு, அவ்வளவுதான், ஹால் காலி. அங்க காலியானது வில்லன் கேங்கோடைய ஆள் மட்டும் இல்ல, ஹீரோவுடைய அந்த மாசான என்ட்ரியில ஹீரோயின் ஸ்ரீலீலாவும் ஹீரோக்கு பிளாட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு ஒரு லோக்கல் FM ஸ்டேஷன்ல ஆர்ஜி ஆயிடுறாங்க. அப்படியே இவங்க ஆர்ஜி ஆனதுக்கு அப்புறம் ஹீரோவை கூப்பிட்டு பேட்டியெல்லாம் எடுக்கிறாங்க. அப்படியே இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காதலாவும் மாறுது. இப்படி ஹீரோவும் ஹீரோனும் ஒரு பக்கம் சந்தோஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்க, ஹீரோனோட க்ளோஸ் ஃப்ரெண்டான பல்லவின்ற ஒரு பொண்ணு திடீர்னு ஒரு நாள் காணாம போறாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிக்கும் போது தான் அவங்கள கொடூரமா யாரோ நாசம் பண்ணியிருக்காங்க. அவங்கள யாரும் நாசம் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் கேட்கும் போது தான் அவங்க காணாம போன அந்த இரவு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலிங்காக எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு கொடூரமான கேங் கிட்ட இந்த பல்லவின்ற பொண்ணு சிக்கியிருக்காங்க. அந்த கேங்கை வழி நடத்துறது யாருன்னா இப்போ மினிஸ்டரா இருக்கக்கூடிய நாகப்பாவுடைய பெரிய பையன், இருக்கிறதுல 1ஆம் நம்பர் பொறுக்கி. அந்த பொறுக்கி கையில மாட்டின இந்த பல்லவிய பொண்ணுன்னு கூட பார்க்காம கொடூரமா நாசம் பண்றான். அதோடைய விளைவா பாவம் இந்த பல்லவின்ற பொண்ணு இன்னைக்கு படுத்து படுக்கையா இருக்காங்க. இவங்க அந்த நிலையிலையும் நம்ம ஹீரோவை பார்த்து, என்ன இப்படி பண்ணவனுங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது, அவனுங்க இந்த பூமியில வாழ்றதுக்கு தகுதியே கிடையாது, அவனுக்கு ஏதாவது பண்ணுங்கண்ணா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்ப, அவ்வளோதான், சும்மாவே நம்ம ஹீரோ எதிரிகளை கண்டா சூற ஆட்ட ஆடுவார். இப்போ இப்படி ஒரு அப்பாவே பொண்ணை நாசம் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் கேள்விப்பட்டதும் அவ்வளோதாங்க,
அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ சோலோவா அந்த நாகப்பா வீட்டுக்கு போறாரு. அங்க இந்த நாகப்பாவும் அவருடைய பெரிய பையனும் ஒன்னா உட்காந்து குடிச்சு கிண்டலும் கேலியுமா பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவை பார்த்ததும், என்னப்பா கண்ணில் அதே வெறியோடு வந்திருக்க, ஆனா உன்னால இப்ப எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா என்னுடைய பவர் யூஸ் பண்ணி நான் உன்னை வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ உன்னால இங்க எதுவும் கரெக்டாக முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஓவரா பேச பக்கத்துலேயே இந்த நாகப்பாவுடைய பையன் இருக்கான அவன் நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப தெனாவட்டா, அந்த பல்லவின்ற பொண்ணு நாங்கள் என்னென்னலாம் பண்ணணும் கிட்ட டீட்டெயிலுங்க சொல்லியிருப்பாளே, ஆனால் உன்னால எங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அவன் திமிரா பேசிட்டு இருக்கும்போதே கடுப்புல நம்ம ஹீரோ கத்தி எடுத்து அவன் கழுத்துல ஒரே சொருவு. அவ்வளோதாங்க, நாகப்பாவுடைய கண்ணு முன்னாடியே அவன் பெரிய பையனை நம்ம ஹீரோ போட்டு தள்ளுறாரு. அவ்வளோதான், நாகப்பா அப்படியே ஷாக்ல உறைஞ்சு போக அப்படியே இன்டர்கட் பண்ணி நடுவில் நம்ம ஹீரோ காட்டில் கஞ்சா கடத்தல்காரனாக இருக்கக்கூடிய நாகப்பாவுடைய 2வது பையனுக்கான அவனை நம்ம ஹீரோ தானே கடத்தி வச்சிருக்காரு. அப்படி கடத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த பையன்கிட்ட, டேய் உருப்படாத அண்ணனையும் என் கையில தான் போட்டு தள்ளேன், இப்போ உன்னையே நான் தான் போட்டு தள்ள போறேன், அடுத்து உங்க அப்படியே நான் தான் போடுவேன், இப்படி மொத்த குடும்பம் என் கையில சாவத்தான் வந்து மாட்டினீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பேசிட்டு அப்படியே இப்போ திரும்ப ஃபிளாஷ்பேக்ல போறாங்க. அந்த ஃபிளாஷ்பேக்ல நாகப்பா அவன் பையன் இழந்த அந்த வெளியில இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஸ்ரீலீலாவை கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்றாரு. அதனால அவருடைய வீட்லயே கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு கல்யாணத்து அன்னைக்கு இவருடைய காட்ஃபாதரான கேஎஸ் ரவிக்குமாரையும் இன்வைட் பண்ணியிருக்காரு. சிஎம் கேஎஸ் ரவிக்குமாரும் ஹீரோவுடைய கல்யாணத்தை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள வரும்போதே இப்போ சரம் மாதிரியா ஷூட் அவுட். அந்த ஷூட் அவுட்ல முதல்ல நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச ஸ்ரீலீலாக்கு ஹெட் ஷாட், அவ்வளோதான் ஸ்பாட்ல ஹீரோயின் காலி. அடுத்ததான் நம்ம ஹீரோவுடைய காட்ஃபாதரான கேஎஸ் ரவிக்குமார் அவர் நெஞ்சிலையும் ஒரு குண்டு பாயுது. அவ்வளோதாங்க, ஹீரோ கண்ணு முன்னாடியே அவருக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாரும் குண்டடிப்பட்டு சரிஞ்சு விழுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆர்ட்ஸ் எல்லாம் உள்ள பூந்து நம்ம ஹீரோ சேவ் கார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து ஷூட் அவுட் பண்ண அந்த கேங்கையும் காலி பண்றாங்க. அப்படியே அந்த கேங்கை அனுப்புனது யாருன்னு பார்த்தா அது இந்த மினிஸ்டர் நாகப்பா தான். சிஎம் சீட்லயும் போய் உட்காரணும், அதே மாதிரி தான் பையனை கொண்டவனையும் பழி வாங்கணும். அதுக்காக தான் இப்படி ஒரு பிளானை போட்டு தீவிரவாதிகள் கூட கை கோத்துக்கிட்டு அந்த கேங்கை உள்ள இறக்கி நம்ம ஹீரோடைய லைஃபையே மொத்தமா ஸ்பாயில் பண்ணியிருக்கான். அப்படி ஸ்பாயில் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட வந்து இதுக்கப்புறம் ஹீரோயிசம் காட்டணும்லாம் எதுவும் பண்ணாத, அதோடைய விளைவுகள் இதோட மோசமா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா மிரட்டிட்டு போக ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல கேஎஸ் ரவிக்குமார் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச ஹீரோனையும் அவனுக்கு காலி பண்ணிட்டானுங்க. கடைசியா அந்த நாகப்பாவை நெருங்க முடியாத அளவுக்கு அவன் சிஎம் பதவியிலையும் இப்போ உட்காந்துட்டான். இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் அவனை பழி வாங்குற விதமா ஏதாவது ஒன்று கிடைச்சா போதுன்ற மாதிரி ஹீரோ காத்துக்கிட்டு இருக்கும்போது தான் வாண்டடா அந்த நாகப்பாவுடைய 2வது பையன் கஞ்சா பிசினஸ்க்காக காட்டுக்கு வர ஹீரோ கையில வசமா மாட்டிக்கிறான். இப்படி ஹீரோ பிடியில அந்த 2வது பையன் மாட்டிட்டு இருக்கும்போது அவனை காப்பாத்துறதுக்காக சிஎம் நாகப்பா ஒரு பெரிய கேங்க ஹீரோடைய இடத்துக்கு அனுப்பியிருக்கானுங்க. வந்திருக்க அந்த கேங் அவனுங்க இந்தியாவே உழுக்கிற அளவுக்கு ஏகப்பட்ட பிளான்ஸோட வந்திருக்கானுங்க. எஸ், அவனுங்க ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவனுங்க. முதல்ல நம்ம ஹீரோவை போட்டுதல்ட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேட்ல எங்களுக்கு வேண்டப்பட்ட நாகப்பாவை எப்படி சிஎம் பதவியில் உட்கார வச்சோமோ அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்லயும் இதே மாதிரி பண்ணுவோம், இந்தியாவோட அமைதியை நிலைகுலை ஆக்குவோம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த தீவிரவாத இயக்கத்தோட தலைவன் பயங்கரமா பேசி நம்ம ஹீரோவையும் கொல்ற விதமா அவன் கேங்ல இருந்த ஒருத்தனை கையில கண்ணை கொடுத்து ஹீரோவை ஷூட் பண்றதுக்காக அனுப்ப ஹீரோவை ஷூட் பண்றத லைவா நாகப்பா ஒரு பக்கம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க தாங்க படத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த தீவிரவாத கேங்ல இருந்து ஒருத்தனை செலக்ட் பண்ணி நம்ம ஹீரோவை ஷூட் பண்றதுக்காக கையில கண்ணை கொடுத்து அனுப்பியிருக்காங்களே, அந்த நபரே நம்ம ஹீரோவுடைய ஆள் தாங்க. எஸ், நம்ம ஹீரோ ஆல்ரெடி அந்த கேங்குள்ள ஒரு ஸ்பை அனுப்பியிருக்காரு. ஒரு ஸ்பை மட்டும் இல்லைங்க, இவர் டிபார்ட்மெண்ட்ல இவர் டீமை சேர்ந்த நிறைய பேரை அந்த கேங்குள்ள ஊடுருவ வச்சு கரெக்டான கமாண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லி இதுதான் நம்ம தாக்கத்துக்கு சரியான நேரம் சொல்லிட்டு அட் அ டைம்ல அந்த எதிரி கேங்ல இருக்க எல்லாரையுமே கொடூரமா ஷூட் பண்றாங்க. கடைசியா நாகப்பாவுடைய 2வது பையனையும் போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோ கையில ஒரு செயினோட சிஎம் நாகப்பாவை போய் சந்திக்கிறாரு. எல்லாத்தையும் இழந்து தனிமரமா உட்காந்துட்டு இருக்கான். எஸ், அவனுடைய 2 பையனும் நம்ம ஹீரோ போட்டு தள்ளிட்டாரு. இதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒருத்தன் உயிரோடு இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ எடுத்துட்டு போன அந்த செயினை அவர் கையில் கொடுக்குறாரு. ஆக்சுவலாக சாதாரண செயின் கிடையாது, அதில் ஒரு சைனட் குப்பி இருக்கு, அதை சாப்பிட்டு நீயே போய் சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி அந்த குப்பியை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி வர அவ்வளோதாங்க, அந்த ஸ்டேட்டுக்கு பிடிச்சிருந்த சனியை அன்னையோடு ஒழிய கடைசியா ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையா இருந்த கேஎஸ் ரவிக்குமாரும் பூர்ணமா குணமாய் திரும்ப சிஎம் பதவிக்கு வராரு. அந்த ஸ்டேட்டும் திரும்ப பழையபடி வயலன்ஸே இல்லாம அமைதியான ஒரு மாநிலமா மாற அந்த ஸ்டேட்டை பாதுகாக்கிற விதமா நம்ம ஹீரோ அங்கே வளம் வந்துட்டு இருக்க அப்படி இந்த படத்தையும் முடிகிறாங்க. என்ன மக்களே, இந்த உஸ்தாத் பகத்சிங்கிற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழ் மினி தேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. சரி மக்களே, இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.